வசனம் சொல்லுது, எசையா 51:22, கர்த்தராகிய உன் ஆண்டவரும் தம்முடைய ஜனத்துக்காக வழக்காடப் போகிற உன் தேவனும் மாணவர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ தத்தளிப்பின் பாத்திரத்தை உன் கையிலிருந்து நீக்கி போடுகிறேன். நீங்கள் எந்த காரியத்தில் தத்தளித்து கொண்டிருக்கீங்களோ அந்த காரியத்தை உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து நீக்கி போடுகிறாரா நமது தேவனாய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அதுக்கு முந்தின வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஆகையால் சிறுமப்பட்டவளே, மதுபானம் குடியாமல் வெறி கொண்டவளே நீ கேள். அதாவது, ஒருவேளை இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் மதுபானத்திற்கு அடிமையாகி தத்தளித்து கொண்டிருப்பீங்கன்னா நீங்கள் கேளுங்க, உங்களை அந்த தத்தளிப்பிலிருந்து விடுதலை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த நல்ல தருவாராம். ஒருவேளை நீங்கள் கூட முயற்சி பண்ணலாம் இருந்து வெளிவரதற்கு. என்னால் உடன் நினைக்கிறேன், என்னால் விட முடியல. தேவன் சொல்கிறாரு, இன்னைக்கு உன்னைய அந்த காரியத்திலிருந்து வெளியே நான் கொண்டு வருவோம்ப்பா. என்ன நம்பி அந்த காரியத்தை உதறித்தள்ளு. கர்த்தரை நம்பி நிற்கீங்களா? கர்த்தரை சார்ந்து நில்லுங்க. மதுபானம் உங்களை அமளி பண்ணும், ஆனால் அதில் மயங்குற ஒருவனும் ஞானவான் அல்லங்கிற விதமாக தான் வேறு சொல்லப்படுகிறது. அந்த தத்தளிப்பில் இருந்து கர்த்தர் இந்த நாட்களில் உங்களை விடுதலை பண்ணுறாரு. அதுக்குள்ளே மயங்காதீங்க, அது உங்களை அழிக்கும், உங்களை சுற்றி உள்ளவர்களையும் அழிக்கும். கர்த்தரை பிடித்துக்கொண்டு அதை எதிர்கொள்ளுங்க. அதை ஜெயித்து உங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையில்லாத காரியத்தை விட்டு உதறி தள்ளுங்க. கர்த்தர் அப்படிப்பட்ட கிருபையை, பலத்தை, ஞானத்தை, திராணியை உங்களுடைய வாழ்க்கையில் தருவாராக. ஆமீன்.